மகாநதி சீரியல்ல யமுனா ஆசைப்பட்டபடியே விஜய் நிவின்க்கும் யமுனாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு கார்ல கோவத்தோட நிவின் உட்கார்ந்துட்டு இருக்க காவேரி நிவின் கிட்ட தனியா பேசுறதுக்காக வராங்க. நிவின், ரொம்ப சாரி நிவின், நீங்க கோவத்துல இருப்பீங்க நல்லா தெரியுது, உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும், உங்களை மன்னிச்சிருங்க நிவின், உங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் யமுனா ஆசைப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. எந்த காரணத்துக்கு கொண்டும் எங்களை தண்டிக்கிறதா நினைச்சு நீங்க அவளை கஷ்டப்படுத்திட வேணாங்கிறாங்க. காவேரி சொன்னதை பொறுமையா கேட்ட இந்த நிவின், முடிச்சிட்டீங்களா காவேரி, இப்ப நான் கொஞ்சம் பேசுறேன், நீங்களும் உங்க புருஷனும் சேர்ந்து மொத்தமா என்ன முடிச்சு விட்டீங்களே, நான் சொன்ன ஒரு வாட்டியை பிடிச்சிக்கிட்டு நீங்களும் உங்க புருஷனும் யமுனா கூட கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. நானாங்க உங்க பின்னாடி வந்தேன். ஆமா, நான் உங்க முன்னாடி காதலிச்சு எப்போ உங்களுக்கு கல்யாணம் ஆனதுன்னு தெரிஞ்சதோ போய் உங்களை விட்டு நான் போயிட்டேன். நான் திரும்பவும் உங்க வாழ்க்கையில என்ன கொண்டு வந்தது உங்க புருஷன் தான். இப்போ அவர் உங்களுக்கு எல்லாம் ஹீரோவா தெரிகிறாரு, நான் மட்டும் உங்களுக்கு வில்லனா தெரியறனால கல்யாணம் ஆன பொண்ணுன்னு தெரிஞ்சோ நான் ஒதுங்கிட்டேன். உங்க புருஷன் தான் எனக்கு ஆசை வார்த்தை காட்டி திரும்ப நான் உங்களை காவேரி கூட சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னது அவர் தான். அவர் கூட இப்ப நீங்க சிரிச்சு பேசி சந்தோஷமா ஹீரோயின் கணக்குல இருக்கீங்க. நான் என் வாழ்க்கையை மட்டும் இப்படி பண்ணிட்டீங்களே, சத்தியமா நான் அதை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு விரக்தியில பேசுறாரு. காவேரியும் நிவின் கோவத்துல இருக்காருன்னு எதுவும் பேசாம அங்கிருந்து வந்துடுறாங்க. யமுனா விஜய் கிட்ட, மாமா ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மாமா, உங்களால தான் எனக்கும் நிவின்க்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தது, இருந்தாலும் ரொம்ப சாரி, நீங்க நிவினோட அப்பா அம்மா கிட்ட நல்லா திட்டு வாங்கிட்டீங்க, அதுக்கு காரணம் நான் தானே மாமான்னு சொல்ல, நீ வேற யமுனா, இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும், இந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே ஃபேஸ் பண்றது ரொம்ப நல்லது. இப்போ அவங்க அப்பா அம்மாவுக்கும் உங்க விஷயம் தெரிஞ்சு போச்சுல்ல, இருந்தாலும் நிவின் நம்ம மேல கொஞ்சம் கோவத்துல தான் இருக்காரு. உங்களுக்கு இப்ப ஜஸ்ட் கல்யாணம் தான் நடந்திருக்கு, இன்னும் நீங்க நல்லபடியா வாழ்க்கை வாழணும்னா நிவின் நம்ம முழுசா ஏத்துக்கணும். நிவின் அடையணும்னா கொஞ்சம் போராட வேண்டியது இருக்கும். நான் கட்டாயப்படுத்தி தான் அவர் இங்க வர வச்சேன், அதனால போக போக தான் எல்லாம் சரியாகும், இது வரைக்கும் நீ அமைதியா இருக்குங்கிறாரு. காவேரியும் அந்த நேரம் பார்த்தாங்க, நல்ல வேற காவேரி நீயே வந்துட்ட, இப்ப எல்லாம் கிளம்பி உங்க அம்மா வீட்டுக்கு போலான்னு சொல்ல, காவேரியும் ஐயோ வேணாங்க, அம்மாக்கு தெரிஞ்சா அது பெரிய விஷயம் ஆயிடும், நீயே தங்கச்சி வாழ்க்கையை எப்படி கெடுத்துட்டியேன்னு என்னதான் சொல்லுவாங்க, இப்போ வேணா இவங்க 2 பேரையும் வெளில தங்க வச்சிடலான்னு சொல்ல, என்ன காவேரி நீ பேசுற, இன்னும் இவங்க எவ்வளவு நாளைக்கு தான் வெளில காட்டேஜ்ல தங்குவாங்க, நம்மளுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் உடனே அப்பப்ப சந்திச்சிடணும், இப்போ அவங்க கிட்ட விஷயத்த சொல்லி உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டோம்னா உடனே கோவப்பட்டு திட்டி நம்ம நிறுத்திடுவாங்க, இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையா பின்னாடி வேகம் தொடரும், அந்த மாதிரி யமுனாக்கும் நடக்க வேணாம், இப்பயே போய் சொல்லிடலான்னு கோயில இருந்து வீட்டுக்கு கிளம்ப தயாராறாங்க. விஜய் கார்ல உட்காந்து நிவின் கிட்ட, சாரி நிவின், நீங்க கோவத்துல இருப்பீங்கன்னு தெரியும், நீங்க எங்களை ஹர்ட் பண்றதா நினைச்சு யமுனா ஹர்ட் பண்ண வேணாம் அப்படின்னு பேசிட்டு இருக்க, நிவினோ கோவப்பட்டு, என்ன சார் எல்லா விஷயத்தையும் என்ன கேட்டா எடுக்கிறீங்க, நீங்க உங்க இஷ்டப்படி தானே எல்லாமே நடக்குது, கூட நான் பாட்டு வீட்டுல இருந்தேன், நீங்க தானே என்ன வலுக்கட்டாயமா கூட்டு வந்தீங்க, இப்ப நான் வீட்டுக்கு போனோம் அவ்வளவுதானே, இந்த மாதிரி பெரிய விஷயம் தானே என்ன வந்து கேட்பீங்க, நான் என்ன இப்போ யமுனா கூட பின் சீட்ல உட்காந்து வரணும் அவ்வளவுதான், வாங்க வந்து வண்டி எடுங்கன்னு விரக்தியில பேசுறாரு. இதான் நீங்க இப்ப சொல்ல நடந்தது.